பரதீசி பகுதி 22. ஜெபம். பரலோக ராஜ்யத்தின் அதிகாரியாகிய இயேசுவே, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்பதையும், இந்த பாக்கியத்தை பெற இயேசுவே பரமபிதா என்னும் விசுவாசத்தில் வேரூன்ற வேண்டும் என்பதையும், பரதீசியில் இளைப்பாற இடம் கிடைக்க வேண்டுமென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பை பெற்றிருக்க வேண்டும் என்பதையும் சென்ற வார பரதீசி என்னும் பகுதி 23 எங்களுக்கு புரிய வைத்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசப்பா. மேலும் இந்த செய்தியில் பரதீசி செல்ல தகுதியான முதல் வரிசையில் இருப்பவர்களான பழைய ஏற்பாட்டு பசுத்தவான்கள் 1000 வருட அரசாட்சியில் ஆளப்போகிறவர்கள் வரிசையிலும் முதல் வரிசையில் இருக்கிறார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். இப்போது பரதீசி என்னும் தலைப்பிலான பகுதி 22 தொடர்ந்து பாதாளத்தில் வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஆத்துமாக்களின் நிலை என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க உள்ளோம். நீங்க கொடுக்கிற ஞானத்தை நாங்கள் பிழை இல்லாமல் நேர்த்தியாக புரிந்து கொள்ள உதவ வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவாகிய இயேசுவே, ஆமென். பரதேசி பகுதி 22. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வாய்ப்பு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் கிறிஸ்துவை பரமபிதா என்று ஏற்றுக்கொண்டார்கள் என்பதே இவர்களுடைய மீட்புக்கு காரணமாகும். இயேசுவை பரமபிதா என்று ஏற்றுக்கொண்டால்தான் ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நுழைய முடியும். கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யெகோவா என்று எபிரேயர் 11:26, 1 கொரிந்தியர் 10:9 ஆகிய வசனங்களின் மூலம் அறிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கண்டுகொண்டோம். எனவே பாதாளத்தில் பல ஆண்டுகளாக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவிசுவாசிகளான ஆத்துமாக்களுக்கு இயேசு தம்மை யாரென்று வெளிப்படுத்தினார். இயேசுவே பரமபிதா என்று ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு ஆத்மாவும் ஏற்றுக்கொண்ட அதே நாளில் இயேசுவுக்கு பிள்ளையாகிறான். இயேசுவின் பிள்ளை அதற்கு பின்பு பாதாளத்தின் தாக்கத்திற்கு தப்பி ஆபிரகாம் பாதாளத்தில் இருந்த வேதனையற்ற இடத்தில் இருக்கும் வாய்ப்பை பெறுகிறான். ஆனாலும் இவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற இயலாமல் பரதேசியில் இடம் கிடைக்காத நிலையில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களைப் போல பாதாளத்தில் தான் சிறைப்பட்டு கிடப்பார்கள். எனவே பாதாளத்தில் இருக்கும் இவர்களுக்கு பரதேசியில் இடமும் கிடையாது. எபிரேயர் 3:11 படி இளைப்பாறுதலும் இருக்காது. ஆனாலும் இவர்கள் பாதாளம் சென்ற பின்பு 1 பேதுரு 3:19 குறிப்பிட்ட கிறிஸ்துவின் பிரசங்கத்தினால் மனம் திரும்பி இருப்பதாலும் இயேசுவை பிதாவை கண்டுகொண்டு விசுவாசிகள் ஆனபடியாலும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாளன்று தெரிந்து கொள்ளப்படுவர். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு நடக்கும் நிகழ்வு என்பதால் இவர்கள் வெளிப்படுத்தல் 26 சொல்லப்பட்டுள்ள 1000 வருட அரசாட்சியில் பங்கடைய முடியாது. பரதேசி செல்ல இயலாத வரிசையில் மனம் திரும்பாமல் பாதாளம் சென்றவர்களும் இருப்பர். இவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளப்படாத நிலையில் ஆட்டுக்குட்டி அனைவரின் கல்யாண விருந்தில் பங்கடைய முடியாமல் வெளிப்படுத்தல் 20:5 படி ஜீவனற்று கிடப்பர். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பன்றுதான் இவர்கள் உயிரடைவர். இதுவே இரண்டாம் உயிர்த்தெழுதல். இவர்களில் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்களில் யாதொன்றாகிலும் மனம் திரும்பாமல் நிலை நிற்பவர்கள் மாத்திரம் மத்தேயு 12:32, லூக்கா 12:10 ஆகிய வசனங்களின்படி மன்னிப்பு பெற இயலாமல் இருப்பதால் இவர்களது பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவன் வெளிப்படுத்தல் 20:19 படி இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். எனவே பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்கள் எவை என நாம் அறிந்து கொள்வது அவசியமான ஒன்றாகும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமான மிக முக்கியமான 3 மிகப்பெரிய பாவங்களை மாத்திரம் இப்போது பார்ப்போம்.
நம்பர் 1, இயேசுவை நமது பரமபிதா அல்ல என மறுதலிப்பது. நம்பர் 2, அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலம் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னது தவறான போதனை என்பது. நம்பர் 3, கிறிஸ்துவின் ஆவி பரிசுத்த ஆவி அல்ல என்று சொல்லி பரிசுத்த ஆவியை அசுத்த ஆவியாக சித்தரிக்க முயலுவது. இவைகள் போக பரிசுத்த ஆவியானவர் செய்யாத காரியங்களை செய்ததாக, சொல்லாத காரியங்களை சொன்னதாக, நினைக்காதவைகளை நினைப்பதாக காண்பிப்பது போன்ற பல பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்களும் உண்டு. ஒவ்வொன்றாக இப்பொழுது நம்ம பார்ப்போம். முதலாவது, இயேசுவை நமது பரமபிதா அல்ல என மறுதலிப்பது எப்படி பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவமாகும்? தேவனுடைய ராஜ்யம் பிதா என்னும் வேறொரு நம்முடைய ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யமே. எபேசியர் 5:5 சொல்லுகிறது, விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிர ஆராதனைக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரமடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படி என்றால் மறுமையிலும் மன்னிக்கப்படாத பாவங்கள் விபசாரம், அசுத்தம், விக்கிர ஆராதனை, பொருளாசை இவைகள் மட்டும்தானே. இதுல இயேசுவை பரமபிதா இல்லை என்பவன் இந்த லிஸ்டில் வரவில்லையே என்று சிலர் நினைக்கின்றனர். இயேசுவை பரமபிதா இல்லை என்பவன் அவிசுவாசி என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை தேவனென்று ஏற்றுக்கொள்கிறவர்களால் ஏன் பரமபிதா என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? எங்கேயாவது இயேசு தம்மை தேவன் என்று சொல்லியிருக்கிறாரா? இல்லையே. அப்படி இருந்தும் இயேசுவை தேவன் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் கிறிஸ்துவின் பிள்ளை என்று பாடுகிறோமே, இது கிறிஸ்து எனது பிதா என்று அர்த்தத்தை என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கிறது அல்லவா? எங்கேயாவது இயேசு தம்மை பிதா என்று சொல்லியிருக்கிறாரா? இல்லையே. உதட்டளவில் இயேசுவை பிதா என்று பாடுகிறவர்கள் ஏன் இயேசுவை பிதா என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் எல்லாரும் நம்முடைய முதல் சரீர பிரகாரமான பெற்றோர்களாகிய ஆதாம் ஏவாளால் கெட்ட குமாரர்களும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம். கெட்ட குமாரன் தன் தகப்பனிடத்தில் வந்து லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 18 முதல் 26 தகப்பனே என்று அழைத்து, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றானே. நீங்கள் உங்கள் தகப்பனை பிதா என்று சொல்ல மனதில்லாமல் தேவனை குமாரன் என்று சொல்லி உங்கள் சகோதரனாக்க பார்க்கிறீர்களே. கெட்ட குமாரன் தன் பிதாவை தகப்பனே என்று அழைத்தான். தகப்பனுடைய வீட்டுக்குள் நுழைவதற்கு இந்த அழைப்பு தான் காரணம். மீண்டும் அவன் பிள்ளையாக நுழைந்தான். இயேசுவை பிதா இல்லை என்று மறுதலிக்கிறீர்கள். பின்பு எப்படி அவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக முடியும்? அவருடைய வீடாக ராஜ்யத்துக்குள் நுழைய முடியும்? இயேசுவை பிதா இல்லை என்பதும் ஒன்றுதான், இயேசுவை தேவனில்லை என்று சொல்வதும் ஒன்றுதான். ஏனென்றால் ஒரே தேவன் தான் நமக்கு உண்டு, அவரே நம் ஒரே பிதா. 1 Corinthians 8:6, யோவான் 8:41 ஆகிய வசனங்கள் மூலம் இதை நாம் புரிந்து கொள்கிறோம். இயேசு பிதா இல்லை என்பவனை இயேசு தமது பிள்ளை என்று எப்படி ஏற்றுக்கொள்வார்? நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் அல்லவா? 2 தீமோத்தேயு 2:12. அதனால் தான் ஆதி விசுவாசிகள் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியையின்படி நியாயத்திற்க இயேசுவை வெளிப்படுத்தல் 22:12 பிதாவாக தொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று 1 பேதுரு 1:17 மூலம் தெரிகிறது.
எனவே இயேசுவை பரமபிதா இல்லை என்பவன் நிச்சயமாக கிறிஸ்துவ ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது என்பதால் இயேசு பிதா இல்லை என்பது மறுமையிலும் மன்னிக்கப்படாத பாவம் என்பது நிரூபணமாகிறது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து யோவான் 8:24 நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். இங்கே அவர் என்று இயேசு பிதாவை குறித்து பேசினார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்தால் மாத்திரம் போதாது, அறிந்த இந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதன் மூலம் பாவ மன்னிப்பையும் பிரசாதியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவங்களில், அதாவது மறுமையிலும் மன்னிக்கப்படாமல் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலுக்குள் தள்ளை செய்யும் நிலைக்கு கொண்டு போகும் பாவங்களில் பிரதான பாவங்கள் 3 குறித்து எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த 3 முதன்மையாக உள்ள பாவம் இயேசுவாகிய உம்மை பரமபிதா இல்லை என்று மறுதலிப்பதே ஆகும் என்பதை அறிந்து கொண்டவப்பா. பாதாளத்தில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேரும் இருக்கும் இயேசுவை பரமபிதா என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்பதையும், மற்றபடி அவர்கள் உலகில் மாம்ச சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்கள் செய்த மனம் திரும்பாத எந்த பாவம் அவர்கள் பாதாளத்தில் வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு காரணமில்லை என்பதையும் புரிந்து கொண்டவப்பா. பாதாளத்திற்கு சென்ற பின்பு சரீர பிரகாரமான பாவங்களை அவர்கள் செய்ய இடமில்லாத நிலையில் அவர்களுக்கு மனம் திரும்புதலையும், இயேசுவே நீங்கள்தான் பரமபிதா என அறிந்து கொண்டு விசுவாசிக்க வாய்ப்பையும் கொடுக்கிற உமக்கு நன்றி ராஜா. விசுவாசத்திற்குள் வருகிறவர்கள் எங்கள் தகப்பனாய இயேசுவே விசுவாசத்திற்குள் வந்த அந்த நிமிடமே உம்முடைய பிள்ளையாக்கி கொண்டு பாதாளத்தில் வேதனை இல்லாமல் ஆபிரகாம் இருந்த இடத்திற்கு செல்ல அந்த ஆத்மாக்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களை காப்பாற்றுகிற உமக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர்கள் பூமியில் சரீரபுரமாக ஓன நாட்களில் உம்மை பிதாவாகிய ஒரே தேவனாக ஏற்றுக்கொள்ளாத பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம் செய்தபடியால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் உயிரடையாமல் பின்பு 2ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கடைந்து நியாய தீர்ப்பின் போது அவர்களை வலது பக்கத்தில் நிற்க வைத்து தெரிந்து கொள்ளப் போவதற்காக உமக்கு நன்றி அப்பா. நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னதாக எசப்பா பாதாளத்தில் கடினப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் உம்மை பரமபிதா என்று விசுவாசிக்க மனது இல்லாமல் செய்யும் சாத்தானின் கட்டை உடைத்து அனைத்து ஆத்மாக்களையும் உம்மை யாரென்று விசுவாசிக்க வைத்து 1 தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்டபடி எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் வேண்டுமென நீர் கொண்டுள்ள சித்தத்தையும் 2 பேதுரு 3:9 ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று என்கின்ற உமது விருப்பத்தையும் 1 Corinthiயர் 5:5 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாளில் நீங்க அவர்களை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.